கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செமிஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு, ஒவ்வொரு டீமை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியாவை பத்தி நம்ம பேசியாச்சு, அண்ட் ஆப்கானிஸ்தான் பத்தி பேசியிருந்தோம், அண்ட் ஃபைனலா இங்கிலாந்து பத்தியும் அந்த வீடியோ போட்டாச்சு. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல இருக்க தம்ப்நெயில் தான் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப க்ரூசியலா வெஸ்ட் இண்டீஸ் இவங்க தாங்க ஜாம்பவான். இப்போதைக்கு குரூப் பி வந்துட்டு குரூப் ஆஃப் டெத்ன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு எல்லா டீமுமே பவர்ஃபுல் தான், நல்ல குவாலிட்டியான டீம்ஸ் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க, இங்கிலாந்து இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. தென் ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ அவங்களும் நல்லா தான் பண்றாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியா இருக்கிற குரூப்பை விட அந்த குரூப் பயங்கரமா இருக்குங்க. அண்ட் ஃபைனலா செமிஃபைனல் இல்லைன்னா ஃபைனல் முதல் கொண்டு இந்த குரூப்ல இருந்து தான் வந்தாகணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபேஸ் ஆஃப் நடக்குமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஆஃப்கோர்ஸ் நடந்துதான் ஆகணுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் டீமா இருக்கிறாங்க. எகைன் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்தியானால ரிவெஞ்ச் எடுக்க முடியுமா, இல்ல T20 வேர்ல்ட் கப்பை அவங்க கையிலேயே கொடுத்துட்டு நாட்டுக்கு திரும்புவாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய குரூப் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான். ஸோ ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் இருக்கு. ஸோ இந்த 3 டீம் கூடயுமே இந்தியன் டீம் வந்துட்டு ஒவ்வொரு மேட்ச் விளையாட போறாங்க. அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ள 3 மேட்சுமே நடந்து முடியுது. 20ஆம் தேதி நம்ம ஆப்கானிஸ்தான் கூட விளையாடுறோம், 22 பங்களாதேஷ் கூட விளையாடுறோம், அண்ட் ஃபைனலா 24ஆம் தேதி ஆஸ்திரேலியா கூட விளையாடுறோம். ஸோ இது முடிஞ்சிடும். இதுல டாப் 2 வரவங்க செமிஃபைனல் குவாலிஃபை ஆவாங்க. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, ஸோ அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா, அண்ட் ஃபைனலா யூஎஸ்ஏ. இதுல பவர்ஃபுல் டீம் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் தான். ஏன்னா அவங்க மண்ணில் அவங்க தான் ராஜா. 110 அடிச்சாலும் சரி, இல்ல 200 அடிச்சாலும் சரி, எப்படி ஜெயிக்கணும், எப்படி சேஸ் பண்ணணும்ங்கிற கம்ப்ளீட் ஃபார்ம்லா வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரவுண்ட்ல எப்படி ஆடணுங்கிற ஸ்டாட்டிக்ஸ் பயங்கரமா இருக்கு. அக்கீல் ஹுசைன் செம்மையான ஒரு பவுலருங்க. மேக்ஸிமம் IPL எல்லாம் வந்துட்டு அவரை பார்க்க முடியறதில்ல, பண்றதில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எடுக்கிறதும் இல்லை. ஆனா இந்த IPL-க்கு அப்புறம் மிகப்பெரிய வேல்யூல போவாரு. அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்பின்னருங்க, சான்ஸே கிடையாது. பயங்கரமா போடுறாரு. குறிப்பா ரைட் ஹேண்டருக்கு அவர் மிகப்பெரிய ஒரு கண்டம்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு கண்டிப்பா இவர் வந்தா ரைட் ஹேண்டரை தூக்கிடுவான்ப்பா. லெஃப்ட் ஹேண்டர் கிட்ட கூட அடி வாங்கினா கூட ரைட் ஹேண்டரை கண்டிப்பா தூக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி கான்பிடண்டா சொல்ற அளவுக்கு அவருடைய பவுலிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் பேட்டிங் இதை தாண்டி என்னங்க சொல்றது, கிட்டத்தட்ட 2021ஆம் வருஷம் பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் 11 பேரும் பேட்டிங் ஆடினாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டீம்ல கிட்டத்தட்ட 11 பேர்ல 10 பேர் பேட்டிங் ஆடுறாங்க. அகில் ஹுசைன் ஒரு ஸ்பின்னர் தான். ஸோ அவருடைய பேட்டிங் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக அவருடைய பவுலிங் தான் அவருடைய சென்த்து. ஆனால் அவர் ஒருத்தரை தவிர 10 பேர் பேட்டிங் ஆடுறாங்க. நியூசிலாந்து கூட பார்த்தோம் அப்படின்னா 17 ஓவரில் பார்த்தோம்னா 9 விக்கெட் போயிடுச்சு. அவ்வளோதான், டீம் முடிஞ்ச 110 தான் டார்கெட் அப்படின்னு நினைக்கும் போது ருதர்ஃபோர்டு ஒருத்தர் மட்டும் வெயிட் பண்ணிட்டே இருந்தார் கரெக்டான ஒரு ஓவருக்காக. நியூசிலாண்டுடைய எல்லா ஓவரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாமல் கேன் வில்லியம்சன், சான்னருக்கோ அப்படி இல்லைன்னா டேரியல் மிச்சலுக்கோ தான் கொடுத்தாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். கடைசி 3 ஓவர் இது வரைக்கும் பார்த்தாடின மனுஷன் 12 பால்ல 38 ரன்னுங்க. ஒரு விக்கெட் தான் ஹேண்டில் இருக்கும்போது அப்படிங்கும்போது ஸோ சும்மா போட்டு பிரிச்சு வீசிட்டாரு. ஸோ அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லணும். ஏன்னா மேட்ச் ஜெயிச்சது 19 ரன் டிஃப்ரெண்ட்ல தான். அப்படி பார்க்கும்போது ருதர்ஃபோர்டு அவருடைய இன்னிங்ஸ் சும்மா வெறித்தனமா இருக்கு. ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொரு ஹீரோ வராங்க. சுனில் நரேன் மாதிரியான பிளேயர் இல்லாமே டீம் இந்த அளவுக்கு இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பவுலிங் அட்டாக் அல்சாடி ஜோசப்ப நிறைய பேர் RCBல கலாய்ச்சாங்க. என்னடா பவுலிங் இந்தியன் ட்ராக்ல இவனால எதுக்கிட்ட எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ஊர்ல அவர் தாங்க ராஜா. இந்த இப்போ வரைக்குமே சூப்பரா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் நின்று 50-60 அடிக்கிறதுனால குறைஞ்சபட்சம் 160-170ங்கிற மாதிரியான டார்கெட்டு போட முடியுது. அப்படி போட முடியலனாலும் ஏதாவது பண்ணி இந்த கிரவுண்ட்ல நம்மளால என்ன பண்ண முடியும், இப்போதைக்கு ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமா இருக்கா, 3 பேருக்கு தொடர்ந்து கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து எப்படியும் அந்த விக்கெட்டை தூக்கிடுறாங்க. ரசல்ல ஸ்லோவர் பால் நிறைய போட வச்சு தூக்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜியோட அவங்க வராங்க. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றதா என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் நியூயார்க்ல ஆடினாங்க இல்லையா, ரிட்டன் இங்க வரும்போது மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ட்ராக் எப்படி பிஹேவ் பண்ணும். அண்ட் கடைசி மேட்ச் வேற ஆடல, கனடா கூட மழையினால ரத்து செய்யப்பட்டது. ஸோ அந்த மேட்ச் ஆடி இருந்தா கூட ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ ஃபார்ம்ல இல்லாதவங்க ஃபார்முக்கு வந்திருக்கலாம். விராட் கோலி ஒரு நல்ல இன்னிங்ஸ் கூட ஆடி இருக்க சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாங் மேட்சஸ் ஆடுறோம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்திருக்காது. இப்போ ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா ஆடும்போது மிகப்பெரிய பயத்தோட தான் ஆட போறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேட்ச் விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆப்கானிஸ்தான் நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு மேட்ச் இருக்கு. அது முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் கேப்ல இந்தியா கூட விளையாடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங் கேப்புக்கு அப்புறம் திடீர்னு வந்தோம்னா நூர் அகமது, ரஷீத் கான் இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி வெஸ்ட் இண்டீஸை சமாளிக்கிறது ஒரு பக்கமே இருந்தாலும் இந்த குரூப்ல டாப் வரணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். டாப் 2 இருந்தால் தான் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும். ஸோ அந்த வகையில் ஆப்கானிஸ்தானை நம்ம சாதாரண டீமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்தியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாளுக்கு அப்புறம் லாங் கேப்புக்கு அப்புறம் வராங்க. ஸோ கிட்டத்தட்ட 20ஆம் தேதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மேட்ச் ஆகி 8 நாள் ஆகுது. ஆனால் ஆப்கானிஸ்தான் ஒரு நாள் மேட்ச் ஆடி அடுத்த நாளே ஆடுறாங்க.
அந்த ஒரு சூடு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இந்த வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக்ல அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னும் போது இந்தியா கொஞ்சம் பார்த்து ஆடணும். ஆப்கானிஸ்தானை சமாளிச்சிட்டாங்கன்னா அடுத்த மேட்ச் பங்களாதேஷ் கூட தான், எப்படியும் அவங்களை அடிச்சு தூக்கி மேலே வந்துருவாங்க. அண்ட் ஃபைனலா ஆஸ்திரேலியா கூட. ஸோ இந்த டஃப்பான குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஆனா இந்தியா கொஞ்சம் பார்த்து பேட்டிங் ஆடிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜாலியா அந்த 1-2 அந்த பொசிஷனுக்குள்ள வந்து செமிஃபைனல் போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா 3 மேட்ச் இங்க ஆடுறாங்க இல்லையா, ஸோ கிரவுண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அக்சர் பட்டேல் ஜடேஜாக்கு நிறைய ஓவர் நம்மளால பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு குல்தீப் இல்லைன்னா சகல உள்ள கொண்டு வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். இந்த பிச்சை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுக்கலாம். ஸோ முதல் வேலை என்ன அப்படின்னா, நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய இந்த டீம்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு மேலே வரணும். ஸோ மேலே வந்ததுக்கு அப்புறம் அடுத்து செமிஃபைனல் பார்த்துக்கலாங்கிற விஷயம் தான். ஸோ செமிஃபைனல்ல அவங்க வந்து சும்மா கன் மாதிரி நிற்பாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேரா இந்தியன் டீம் வராங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 10 நாள்ல நடக்க போற மிகப்பெரிய சம்பவமா இருக்க போகுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய அந்த டாப் 4 செமிஃபைனலுக்கு விளையாட போற அந்த 4 டீம் யாரு அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.